இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி, இத பூஜை ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன். இந்தா, இது உனக்கு வந்த லெட்டர் தானே, வாங்கிக்கோ. அத பத்தி எல்லாம் நான் உன்கிட்ட கேட்க போறது இல்லைன்னு வையேன். ஆனா உன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த லெட்டரை நீ படிச்சப்பவே உன் முகம் மாறினதையும் நீ பதட்டமானதையும் நான் கவனிச்சேன். இந்த லெட்டர்ல எழுதியிருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் தெளிவா தெரியுது. உன்னால இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்னு தான் நானும் பாக்குறேன். வாங்கிக்கோ. நல்ல நேரத்துக்கு அத்தை அப்படியே துப்பாக்கி எடுத்த போன லைட்டா தட்டி விட போய் அப்படியே வேற இடத்துல விழுந்துச்சு. இல்லன்னு வையி, நீ இன்னைக்கு காலி. நீ ஏண்டி சும்மா அதையே சொல்லி பயமுறுத்திட்டு இருக்க? நானே பணத்தை எடுக்க வந்தது நான் தானே உன் அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். மேல மேல அதையே சொல்லிட்டு இருக்கா. இவ்ளோ கலவரத்துலயும் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம், அத்தைக்கு உன்னை யாருனே அடையாளம் தெரியாததுதான். கண்டிப்பா அது நீதான்னு அவங்க கண்டுபிடிக்க போறதே இல்லம்மா. நீ பயப்படாம இரு. ஆமால, அப்ப சரி அப்ப சரி. ஆனா நம்ம இவ்ளோ ரகசியமா எல்லா விஷயத்தையும் செஞ்சு லெட்டர் வந்ததுல இருந்து வானதி பணத்தை கொண்டு போற வரைக்கும் எப்படி அத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியலம்மா. அதை விடுறி, இன்னொரு விஷயத்த கணிச்சியா? நம்ம மிரட்டி பணம் கேட்டோங்கிறதுக்காக கட்டின புருஷன் கிட்ட இருந்தே ஆட்டையை போட்டுட்டு வந்திருக்கா இந்த வானதி. எவ்வளவு தைரியம் இருக்கா அவளுக்கு? வேற வழி, நம்ம அவளுக்கு வச்ச செக்மேட். அப்படி எல்லாம் சரிடி, ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டும் இந்த தடவையும் அந்த பணம் நம்ம கைக்கு வரலையே, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மா, நீ இங்க இருந்து போன மாதிரியே வீட்டுக்கு ஒழுங்கா வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். இங்க பாரு, இதுக்கு மேல நம்ம இத பத்தி எதுவுமே பேச வேண்டாம், விட்டுறலாம். அத்தை அதே மனசுல வச்சுட்டு யார் இத செஞ்சாங்கன்னு அத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, மா நீயா போய் பயத்துல அவங்க கிட்ட எதுவும் உளறிடாத, புரியுதா? எல்லாம் புரியுது, நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க உங்க பிசினஸ் சம்பந்தமா டீலர்ஷிப் கேட்டு அவங்கள மீட் பண்ற மாதிரியே அங்க போங்க. ஆனா அங்க உங்களுக்கான வேலை அது கிடையாது. என்னம்மா குழப்புறீங்க? பிசினஸ் சம்பந்தமா போய் பார்க்க சொல்றீங்க, ஆனா அது என் வேலை இல்லைன்னு சொல்றீங்க. எனக்கு ஒன்னும் புரியலையம்மா. நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க அங்க போறதே அந்த ராஜேஸ்வரியோட மருமக அந்த வீட்ல எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு கண்காணிக்கிறதுக்காக தான். இதோ இந்த பென்ல கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இத நீங்க உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நீங்க அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் பேசுறப்போ இந்த பென்ல இருக்கிற கேமரா பட்டனை அழுத்தினா போதும். அங்க நடக்கிறதை எல்லாம் வீடியோவா என்னால இங்க இருந்து பார்க்க முடியும். முக்கியமா அந்த ராஜேஸ்வரியோட மருமகளை நான் பார்க்கணும். அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் உங்களை அங்க அனுப்புறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான நோக்கத்தோடையும் உங்களை நான் இதை செய்ய சொல்லல. நான் அப்படிலாம் ஒண்ணு நினைக்கலம்மா. நீங்க ஒரு விஷயத்தை செய்ய சொல்றீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த வேலையை நான் செய்யறேம்மா. நல்லதுங்க. நீங்க இன்னைக்கே ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் அவளை மீட் பண்ணுங்க. உங்க பாக்கெட்ல கேமரா இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். சரிம்மா, நான் உடனே போய் அவங்கள பாக்குறேன். நான் வர்றேம்மா. மேடம். வாங்க, உட்காருங்க.
மேடம், என்னோட ப்ராடக்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். மேடம், என்னோட செங்கல் கம்பெனிக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். பிரைஸ், குவாலிட்டி இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணும்போது மற்ற கம்பெனியை விட 10% பெட்டரா இருக்கும். உங்களுக்கு அடிஷனலா தர்றேன். கார்த்திக் சாரை நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணி சாம்பிள் கொடுக்கட்டுமா? இல்ல, என்கிட்டே கொடுங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்க மேடம். ஆர்த்தி, அத்தை, ஆர்த்தி, இதோ வந்துட்டேன் அத்தை. அத்தை, நீ காஃபி கொண்டு வர மாட்டியா? வானதி, இப்படி கொடு. சம்மந்தி அம்மா தான் இதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்றாங்கல்ல, நீ ஏன் திரும்ப திரும்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சு அவங்கள கஷ்டப்படுத்துற? குடு. இந்தா, குடி. எடுத்துட்டு போய் குடு. வானதி இந்த வீட்ல வெறும் துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு யார் சொன்னது உங்களுக்கு? சில விஷயங்களை நம்மளால யூகிக்க முடியும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். வானதி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி என்னை அரெஸ்ட் விஷயத்திலிருந்து காப்பாத்துனதை என் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அத இங்க வந்து பேசியிருக்க கூடாது. உன்னையும் உன் பசங்களையும் நான் திட்டிருக்க கூடாது. எப்படி உங்களால இருக்க முடியும்? நீங்க தான் என் மேல பகையை வளர்த்து வச்சிருக்கீங்களே. என்ன திட்டுறதுக்கு, குற்றவாளி ஆக்குறதுக்கு, பழி சொல்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எப்படி நீங்க அதை விடுவீங்க? செஞ்சதை தெளிவா செஞ்சுட்டு இப்ப ஏன் தெரியாம பண்ண மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்க? எல்லாம் இந்த அப்பாவி பொண்ணு வானதுக்காகத்தான். அவ சந்தோஷத்துக்காகத்தான். என்னோட சந்தோஷத்துக்கு இப்ப என்ன குறை? நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். நிறைய பொண்ணுங்க பண்ற தப்பு இதுதாம்மா. சந்தோஷமா வாழாம தான் சந்தோஷமா வாழற மாதிரி நடிச்சு மத்தவங்களையும் நம்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க.